ஹாய் டியர், இன்னைக்கு வந்துட்டு ஜிமினாவோட வில்லேஜ் வைஃப் ஒன் ஷாட் இருக்குல்ல, சாரி எஃப்எஃப் இருக்குல்ல, ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு தேர்ட் பார்ட். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு எப்படின்னா ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட பயங்கரமாக ஒரு மாதிரி கோமா பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேர் சாப்பிட விட்டுருப்பாங்க. ஸோ 2 பேர் சரியாக பேசிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில போயிருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்துட்டு என்னாலும் சரி என் கூட இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்துடக்கூடாது, நீ ஏதாவது சொல்லி உங்கள் வீட்டிலே இருந்துக்கோ, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, எங்கள் வீட்டுக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஆசையோடு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இங்கே என்னதான் உங்களுக்கு வில்லேஜ் பிடிச்சாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் இருந்து ஆகணும். ஸோ அவங்களோட ஃபேமிலியோட நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட அக்கா இந்த மாதிரி பண்ணியும் கூட அவங்க வந்துட்டு நம்மளோட அம்மா அப்பா மேலே எந்த ஒரு பிளேமும் இல்லாமல் ரொம்பவே கேஷுவலாக நல்லபடியாக பேசுனாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு என்ன வேணால் செய்யலாம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஜிமின் இந்த மாதிரி வர வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் உடஞ்சிருக்கு, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே ஆல்ரெடி கண்ணில் தண்ணி தேங்கி நின்று இருந்திருக்கும் அவர் திட்டிட்டு போனதுக்கே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, அதை கேட்டு பயங்கரமாக அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது இதில் பார்ப்போம் டியர். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அழுதுட்டு நிற்கிற ஜிம்மும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏன் பிடிக்கவே மாட்டேங்குது, நான் ஏதாவது பண்ணிட்டேன் உங்களை, அன்றைக்கி தெரியாமல் தான் கீழே விழ வச்சேன், ஆனால் அது நான் வேணே பண்ணல, எவ்வளோ டைம் நான் சாரி கேட்டல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, அது மட்டும் ரீசன் கிடையாது, அதுவும் ரீசன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் ரீசன் தான், நீ வேணே பண்ண, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்துட்டு எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல, நீ ஒரு பட்டிக்காடு, நீ யோசிச்சு பாரு, நான் வந்து நல்லா சிட்டியில் இருக்கிறேன். ஸோ நான் சிட்டியில் இருக்கிற ஒரு பையன், நான் 4 பக்கம் பார்ட்டி அது இதுன்னு போவேன். ஸோ நிறையா எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேன். அவங்களாம் அவங்களோட லவ்வரில் நான் வைஃபை மீட் பண்ணிட்டு, அதாவது மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீ என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டினா ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகாதா? ஸோ ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அன்னைக்கு சும்மா நீ என்னை மாமான்னு கூப்பிட்டதுக்கே கலாய்ச்சாங்க, இதில் நீ தான் என் வைஃப்னு உனக்கு கொண்டு போய் நிறுத்தினேன்னு வையேன், அவ்வளோதான், அதுக்கு பேசாமல் நான் கல்யாணமே ஆகலன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறீங்க. இது மட்டும் கிடையாது, நீயே எனக்கு பிரச்சனை தான், என்னமோ தெரியல, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு என் கூட வந்துடாத, என் வீட்டுக்கு வந்துடாத, நீ ஒரு பட்டிக்காடு, எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாரு. உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. நம்ம ஜஸ்ட் வில்லேஜில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒருத்தங்க அவாய்ட் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமா? அதுவும் எப்படி அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இவர் மட்டும் ஒரு மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி தோணிட்டே இருக்குது. பயங்கரமாக அழுதுட்டே இருக்கிறீங்க. அந்த டைனிங் ஹால்லேயே உட்காந்துட்டு அழுதுட்டே இருந்திருப்பீங்க. அழுது டயர்டாக அப்படி தூங்கியிருப்பீங்க. ஸோ மதியமே ஆயிடுது, ஜிமினும் வந்துட்டு கீழே வந்திருக்க மாட்டார். அப்போ தான் கீழே வராரு, அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதே இடத்துல அந்த டேபிள்லேயே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அழுத மாதிரி அந்த கண்ணெல்லாம் தெரியுது. ஸோ அவர் பார்த்தாலே தெரியுது, அவர் போகிறப்ப நீங்கள் அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. அந்த பேசுறது கூட அழுதுட்டு கேட்டிருப்பீங்க, ஏன் என்ன பிடிக்கலன்னு. இது அவர் வேணுமே உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் நீங்கள் பேசாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு, ஆனால் உங்களை எழுப்பவும் இல்லை, எதுவும் இல்லை, நீங்கள் சாப்பிடலை, அதுவும் அவருக்கு தெரியும். அவர் வந்துட்டு மதியம் வந்துட்டு இன்னும் சாப்பிடல. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவர் அங்கேருந்து வெளில கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல அவர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அப்படி ஈவினிங் ஆகுது, வீட்டில் என்ன யாருமே வரல, ஏன்னா அவங்க 2 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேசிட்டு போனவங்க இன்னைக்கு வரவே இல்லை. ஸோ சாயந்தரம் ஆயிடுச்சு, ஜிமின் வந்துட்டு வெளில அங்கே இங்கேயும் சுற்றிட்டு எல்லாத்தையும் தேடுறாரு, யாரையுமே காணோம், ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கல, எங்கே போய் தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் சாவி எடுக்கலான்னு போனால் காரும் இல்லை. எங்கேயும் கார் எடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க போல. ஜிமினுக்கு கடுப்பாகுது, என்னை மட்டும் இந்த லூஸ் கட்டு தனியாக விட்டுட்டு அதில் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி சரி திரும்ப வீட்டுக்குள்ளேயே வராரு. எனக்கு குளிர் இல்லை, ஈவினிங் ஆயிடுச்சுனா ஸோ சமயம் குளிர்து உள்ளே வராரு. இன்னுமே நீங்கள் அதே இடத்துல அப்படியே படுத்துட்டே இருக்கிறீங்க. அவருக்கு பயமாயிடுச்சு, என்னது காலையில் நான் போகிறப்ப எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கிறா, ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து எழுப்பலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவருக்கு தான் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அட் த சேம் டைம் அப்படியே அந்த டேபிளே 4 தடவை சுற்றிட்டே வராரு. அவர் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்படியே படுத்தே இருக்கீங்க. இன்னும் இது நான் இத்தனை தடவை சுற்றிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியவே இல்லையா, தூங்கிட்டாளா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா, எழுப்பி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே இப்படி லைட்டாக பக்கத்தில் ஒரு சின்ன கரண்டி இருக்கும். அந்த கரண்டி, அது டைனிங் ஹால் தானே, சாரி டைனிங் ஹால் தானே, அந்த பக்கத்தில் இருக்கிற கரண்டி எடுத்து அப்படியே உங்கள் கைக்கிட்ட வச்சு ஏய் ஏய் அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் நல்லா சத்தமாக, சாரி நல்லா சத்தமாக அப்படியே கீழே தட்டுறாரு. அப்பவும் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. என்னடா இவன் எந்திரிக்கலன்ட்டு மறுபடியும் தண்ணி எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறாரு. அப்பவும் நீங்கள் எந்திரிக்கல. அவ்வளோதான், அவருக்கு சமயம் பயமாயிருச்சு. அப்படியே வந்துட்டு அப்படியே போட்டு உங்களை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தூக்கமே தெரியுது, நல்லா தூங்கிட்டீங்க போல. ஸோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, நான் தூங்கிட்டா இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான், அவருக்கு வருது பாருங்க கோவம். ஏன்னா இவ்வளோ நேரம் எழுப்பி நீங்கள் எந்திரிக்கல. ஸோ தூங்கிட்டீங்கன்னு சொன்னதும் அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எல்லாம் பொண்ணே தானா, உன்னால இல்லையா கருமை, உயிரை வாங்கிறதுக்கே இருப்பியா, நான் கொஞ்ச நேரத்தில் பயந்து தொலைஞ்சிட்டேன், செத்து தொலைஞ்சிட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அப்படியே அந்த பக்கம் போறாரு. எதுவும் செத்துட்டேன்னு நினைச்சாரா, கடவுளே இவங்க வீட்டில் போயிட்டு தூங்கினா கூட செத்துட்டேன்னு புதைச்சிருவாங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. அப்பவும் நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நான் சாப்பிட்டேன்னு சாப்பிடலன்னா உனக்கு என்ன, மறுபடியும் அந்த பக்கம் போ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, அவர் இப்போ தான் எங்கேயோ போயிட்டு வராரு அப்படிங்கிறது. அதனால வந்துட்டு வீட்டில் யாராவது இருக்காங்கன்னு பார்க்குறீங்க, யாரையுமே காணோம், எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு இவர்கிட்ட பேசினாலே கோவமாக தான் பேசுவார் போலன்ட்டு, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவரும் பார்க்குறாரு, எவ்வளோ நேரம் தான் பசியோட இருக்க முடியும், அவர் மத்தியம் சாப்பிடல. அப்படியே வந்துட்டு பசி ஒரு பக்கம் அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வருது, பசி தாங்க
தாங்க முடியாமல் அப்படியே கத்துறாரு. ஏய் நீ என்ன சமைக்க சொன்னால் அப்படியே வந்துட்டு ஒருத்தருக்கு சமைக்கிறேன் இல்லை 10 பேத்துக்கு சமைக்கிறேன், எவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துறாரு. இல்லைங்க சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வந்து தரீங்க. ஸோ நீங்கள் கொண்டு வந்து அவருக்கு பிளேட்டில் வைக்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டுருப்பீங்களா? ஸோ அது மாதிரி வைக்கிறப்ப அப்போ தான் உங்களோட கை அவர் நோட் பண்ணுறாரு. கை ஃபுல்லாகவே நிறையா காய ஆயிருக்குது. என்னாச்சு, நல்லா தானே இருந்துச்சு அவர் கை காலையில் பார்க்குறப்ப மாதிரி தோணுது அவருக்கு. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே கையில் நிறையா கிழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது, நிறையா ஒரு மாதிரி ப்ளீட்லாம் ஆன மாதிரி இருக்குது, ரொம்ப காயமாக இருக்குது. நீங்கள் ஒழுங்காக மருந்து கூட போடல, அதுவும் அவருக்கு தெரியுது. ஸோ என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் கையை பார்க்குறீங்க, உங்களோட கையில் என்ன காயங்கிறது உங்களுக்கே தெரியல. என்னடா அது என் கையிலன்ட்டு நீங்களும் அப்போ தான் பார்க்குறீங்க போல். ஸோ அவரும் வந்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் நமக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லவும், கையில் காயாயிருக்கும் போல் என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா அந்த தைல டப்பா தட்டி விட்டுருப்பாரு அந்த பாட்டில். ஸோ அந்த கண்ணாடியெல்லாம் வந்துட்டு பொறுக்கியிருப்பீங்க. அது வந்துட்டு நிறைய கையெல்லாம் கிழிச்சிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சோகத்தில் அழுதுட்டு அதெல்லாம் பொறுக்கி அந்த பக்கம் தூக்கி போடலான்ட்டு பொறுக்கி இருந்திருப்பீங்க. அது கையில் கிழிச்சது, கையில் பிளட் ஆனது, அந்த ரத்தம் கீழே ஒழுகுந்து எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பக்கம் அந்த டப்பா கீழே விழுந்த பக்கம் அவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே நிறைய பிளட் ஒரு இவ்வளோ பிளட் இதாயிருக்கும் எனக்கு அப்போ கூட தெரியலையா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ உனக்கு கவனம்லாம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியல உங்களோட கவனம் எங்கே இருக்குன்னு. அப்படியே வந்துட்டு நீங்களே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் எனக்கு இது எதுவுமே வலிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கைக்கு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு என்ன அப்படி பார்த்துருக்காரு, வலிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ தான் அவர் ஓரளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக கேட்குறாரு, பேசவே செய்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே என்ன பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த கைவே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் திரும்ப கேட்குறாரு, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், கை வலிக்கலையா, இவ்வளோ காயம் ஆயிருக்கு, இவ்வளோ பிளட் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மியே பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு ஏன் இப்போ என்ன அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லவும், இல்லைங்க நீங்கள் கொடுக்குற வழியை விட இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல, எனக்கு சத்தியமாக இது வலிக்கும், அதாவது இது வரைக்கும் எனக்கு இந்த வலி எதுவுமே தெரியல அப்படிங்கிற நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு போந்து அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்குது, அவ்வளோ காயம் எல்லா விரலையும் அங்கங்கே கண்ணாடி கிழிச்சிருக்கு. ஸோ அத்தனை, அதாவது சின்னதாக லைட்டாக, அதாவது பெரிய காயத்தை விட சின்ன காயம் தான் ரொம்ப வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தனை காயம் ஆயிருக்கு, அது எதுவுமே அவளுக்கு வலி தெரியல அப்படிங்கிறா. அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவளை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டோமா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த வலி அதாவது நீ கொடுக்குற வலி விட இது எனக்கு பெருசுலன்ட்டு போகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒழுங்காக அவரால் சாப்பிடவே முடியல. சாப்பாடு போட்டு ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு வேறு எதுவும் சமைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, இவன் என்ன மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு, இவன் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு வந்து கேட்குறாங்க, நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். பரவாயில்லவா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு தான் நான் பக்கத்தில் உட்காந்து பிடிக்காதுல, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. அவர் பண்ணுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு ஏதோ வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இல்லை அது வந்துட்டு ஏதோ கோவத்தில் நான் அப்படி பண்ணிட்டு காலையில் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்துட்டு நான் தான் அப்படி வந்து உட்காந்துருக்க கூடாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு அந்த கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு எதுவும் சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காரு. ஸோ இப்போது வந்துட்டு ஜிமின் சாப்பிட்டு முடிச்சதுமே நீங்கள் வந்துட்டு அந்த கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் குக் பண்ணல, அது வந்துட்டு ஒரு தைலம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆவி பிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த தைல பாட்டில் ஃபுல்லாகவே கீழே தள்ளிவிட்டு உடச்சிட்டாருல்ல. ஸோ இப்போ அவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா நைட்டில் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆவி பிடிக்கிறதுக்கு அந்த தைல வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுவாங்கள்ல, ஏதாவது அந்த ஒரு இது ஒரு மாதிரி இதெல்லாம் போட்டு தலையெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க தைலம். ஸோ அந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுக்கு ஏதோ ரெடி பண்ணியிருக்கீங்க. அதை கொண்டு வந்து அப்படியே கிச்சனில் வைக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, இது என்னது குடிக்கணுமா ரசமான்னு கேட்குறாரு. இல்லைங்க அது குடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ சில கேட்கவும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு மாதிரி அமைதியாக தான் பேசுகிறாரு, தயங்கி தயங்கி. ஏன்னா காலையில் அவர் பண்ணது அவ்வளோ பெரிய வேலை, அதனால வந்துட்டு அப்படியே தயங்கி தான் பேசுகிறாரு. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்படி பேசி அவர் வந்து நார்மலாக பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த தைலெல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்களா ஆவி பிடிக்கிறதுக்கு, அதை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே போகிறீங்க. அவர் உங்களை தான் பார்க்குறாரு என்ன பண்ணுறான்ட்டு. மேலே போயிட்டு வரும்போது ஒரு பெட்ஷீட் கையில் கொண்டு வரீங்க. இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தைலம் இருக்குல்ல, அதை எடுத்து மறுபடியும் கீழே வச்சுட்டு கீழே வந்து உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எது கேட்கல, அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்குறாரு பொம்மை மாதிரி. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த பெட்ஷீட் போற்றி விடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ள அந்த பெட்ஷீட் போத்ததுக்கப்புறம் இந்த துணி இருக்குல்ல, ஸோ இதை வச்சு அந்த தட்டத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நிறையா ஆவி மாதிரி வரும். ஸோ அது நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, தலைலாம் நல்லா காட்டுங்க, ஓகேவா, அந்த தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு ஒரு மாதிரி இன்னும் அதிகமாக கில்ட்டி ஆகுது. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப தலைவலின்னு சொன்னீங்கல்ல மதியமே, ஸோ தைலமும் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ அது மறுபடியும் போய் வாங்கிட்டு தான் வரணும். அங்கே வைத்தியர் இருப்பார். ஸோ அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும், பகலில் தான் போக முடியும். ஸோ நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு அது எதுவும் செட் ஆகலைன்னா மாத்திரை ஏதாவது வேணும்னா உங்கள் ஊரில் போடுற மாதிரி மாத்திரை வேணும்னா கொஞ்சம் தூரம் போனால் கிடைக்கும். நான் வேணால் தூங்க முடியாது, எனக்கு அதிகமாக குளிருது, ஸோ அதிகமாக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் எதுவுமே கவனிக்கல, நீங்கள் சொல்கிறது மட்டுமே பேட் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் போற்றி விட்டுறீங்க. ஸோ
அவரும் உள்ள போயிட்டு அந்த தட்டை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி குப்புன்னு ஆவி வருது, அவரால் முடியல, மூச்சு விட முடியல. நீங்கள் வந்துட்டு இல்லைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போதான் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா காலையிலேருந்து என்னென்னு பேசியிருப்பாரு, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட எப்படி நடந்திருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தோணுது. அட் த சேம் டைம் நீங்களும் அவருக்கு அதே மாதிரி எப்படின்னா அவர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்களும் செய்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு திட்டுனா கூட நீங்கள் வந்துட்டு நல்ல விதமாக தான் பண்ணுறீங்க. ஸோ காலையில் அவ்வளோ பேசியும் ஒரு மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணியும் கூட நீங்கள் வந்துட்டு அவருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் அவர் யோசிச்சுட்டே இருக்கவும் அவருக்கும் அது மாதிரி இந்த விஷயம் யோசிக்கிறப்ப அவருக்கு அந்த சூடு எதுவுமே தெரியல. அவர் பட்டுக்கு அமைதியாகவே இருக்காரு, சத்தமே இல்லை. எங்க என்னாச்சுங்க, ஓகேவா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு வெளில வராரு. ஸோ அது நிறைய வேர்த்து இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு ஒரு டவல் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளில ஊற்றிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டு ஜிமின் கிட்ட நீங்கள் போயிட்டு மேலே படுத்து தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தலைவலியும் சரியாக போயிடும், நீங்கள் நல்லா தூங்கி இருந்துச்சு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக சொல்லிட்டீங்க. ஸோ ஜிமின் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த கையில் வந்துட்டு ரொம்ப காயம் இருக்குல்ல, அதனால நீங்கள் சாப்பிடவே முடியல. சாப்பாடு போட்டால் கூட ஒரு மாதிரி எரியுது, ரொம்பவே எரியுது, கை ஃபுல்லாகவே காயம் இருக்குது, ரெண்டு கையிலையுமே காயமாக இருக்குது. ரொம்பவே பிளட்டெல்லாம் வந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி காஞ்சி போய் கிடக்குது, அதை கழுவுனா எரியுது, ஒரு மாதிரி ரொம்பவே வலிக்குது. இப்போ தான் உங்களுக்கு அந்த வலியெல்லாம் தெரியுது, காலையிலேருந்து எதுவுமே தெரியல. அதனால நீங்களும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, வேறு வழியும் இல்லை, அம்மாவும் இல்லை ஊட்டி விடலான்னு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு உங்களோட வீட்டில் ஹால்லேயே வந்துட்டு ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு படுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் படுத்துருப்பீங்க, அந்த வலி லைட்டாக ரொம்ப அதிகமாகவும் ஒரு மாதிரி அழுகையாக வருது. இப்போ தான் ஏன் நமக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே இருக்குது, எல்லா விஷயமும் ஒன்று கூட நல்லதாக நடக்காதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி தூங்கிடுவோம்ல. ஸோ அப்படியே அழுதுட்டு எப்போ தூங்கியிருப்பீங்கன்னு தெரியாது, அப்படி தூங்கிட்டீங்க. ஸோ ஒரு மிட் நைட் இருக்கும், ஜிம்மி வந்துட்டு மேலே தான் கீழே வராரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து தண்ணி தாகமாக இருந்திருக்கும், அதனால கீழே வந்திருப்பார், தண்ணி மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு படுத்துருக்கிறத பார்க்குறாரு. சோஃபாவில் தான் இருக்கீங்க. அவருக்கு என்னவோ தெரியல, மறுபடியும் மேலே போகிறாரு. மேலே போயிட்டு இன்னொரு போர்வை இருக்கும்ல, ஸோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போத்தி விடலான்னு கிட்ட வராரு. அப்படியே கிட்ட வரும்போது சோஃபாவில் படுத்துக்கப்போ கையெல்லாம் வந்துட்டு வெளில அப்படியே நீட்ட மாதிரி படுத்துருப்போம்ல. ஸோ அப்படியே அந்த விரலெல்லாம் பார்க்குறாரு, பயங்கரமாக காயமாக இருக்குது, ரெண்டு கையிலையும் காயமாக இருக்குது. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, போத்தி விட்டுட்டு மேலே மறுபடியும் போகிறாரு. போயிட்டு அவரோட ட்ராலி இருக்குல்ல, ஸோ அதை திறந்து இது ஒரு சின்ன மெடிக்கல் கிட் மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருப்பாங்க போல் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து அப்படியே சோஃபாக்கு கீழே உட்காந்துக்கிட்டு உங்களோட விரலெல்லாம் அந்த டீஞ்சரெல்லாம் வச்சு அந்த ஒரு மாதிரி செப்டிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது, ஆனால் தூக்கத்தில் எதுவும் தெரியல, லைட்டாக சினுங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி வந்துட்டு அவர் அப்படியே கொஞ்சம் பயந்துக்கிறாரு, கண்ணை முடிச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கண்ணை வைக்க மாட்டீங்களே, அதனால லைட்டாக சினுங்கிட்டு அப்படி தூங்கிட்டீங்க. ஸோ ஜிம்மிக்கு அது வசதியாக போச்சு, நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நிறைய மெடிசன்லாம் போட்டு விடுறாரு. மெடிசன்லாம் போட்டு விட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ரெண்டு விரலும் அதாவது ரெண்டு கையிலையுமே காயம் இருக்குது. அவர் பார்க்குறாரு, எப்படி இவன் வேலை செஞ்சா அப்படின்னு தான். ஏன்னா ஃபுல்லாக குக் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க, இந்த கையில் எப்படி பண்ணீங்கன்னு அவருக்கே தெரியல, ஆனால் எல்லாமே பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ரெண்டு கைக்கும் அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி நீங்கள் அழகாக க்யூட்டாக தூங்குறீங்க. ஆனால் என்னவோ தெரியல, அவர் பாட்டுக்கு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. ஆக்சுவலாக கீழே அவர் வந்தது இதுக்கு தண்ணி குடிக்க, ஆனால் அதையே மறந்துட்டு போய் படுத்து தூங்கியாச்சு. தூங்கணும் தான் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பேரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் தோணுது, ரெண்டு கையிலும் இவ்வளோ காயம் இருக்குது, அப்போ சாப்பிட்டாலும் என்ன ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கீழே வராரு. அவர் வந்து பார்க்குறாரு, நீங்கள் இன்னும் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே ஏதாவது சாப்பிட்ருப்பாலான்னு எல்லா திங்ஸும் எடுத்து பார்க்குறாரு. சாப்பாடுலாம் அவர் சாப்பிட்டு போக மிச்சம் அப்படியே இருக்குது. அப்போ அவரால் சாப்பிடவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குள்ள போயிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்க்குறாரு, ஏதாவது இவங்க ஜூஸ் எதாவது வச்சுருப்பாங்களான்னு. அதே மாதிரி வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் எல்லாமே ஸ்டாக் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரா மாதிரி வந்துட்டு தேடி இருக்காரு. ஸ்ட்ரா எங்கேயுமே கிடைக்கல. எங்கடா ஒரு ஸ்ட்ரா கூடவா இவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தேடிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காரு. கிச்சன் ஃபுல்லாக அலையிறாரு, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே அவரோட பாக்கெட்டை பார்க்குறாரு. அவரோட பாக்கெட்டில் வந்துட்டு பேனா இருக்குது. ஸோ அந்த ரீஃபில் பெண்ணெல்லாம் இருக்கும்ல, பென் லெட்டு சொல்லுவோம்ல, ஸோ அது இருக்குது. அதை எடுத்து அந்த மேலே இருக்கிற முடி கீழே இருக்கிற முடி சைடு, அதாவது மேலே கீழே இருக்கிற முடி ரெண்டும் கழட்டிட்டு அந்த ரீஃபில் வெளியே எடுத்துட்டாரு. இப்போ வந்துட்டு இதுவே ஸ்ட்ரா மாதிரி இருக்கும்ல, ஸோ ஒரு இதாக வரும்ல, அதனால மாஸ்டர் பிளான் போல் டக்குன்னு அதை யோசிச்சுட்டு இதை அப்படியே இது பண்ணிவிட்டு அதை அந்த ஜூஸ்குள்ளே விட்டு உங்களோட வாயில் அப்படி துணிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உரியவே மாட்டேங்கிறீங்க. அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உறிஞ்சாதானே அந்த ஜூஸ் உள்ளே போகும், ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு உங்களோட லிப்பில் அப்படி தடவிட்டே இருக்காரு, அந்த டேஸ்ட்டுக்காகவாது உரிவீங்கன்னு. ஆனால் நீங்கள் அப்படியே சமயம் போன மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, அட பாவி போன மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜூஸில் பென் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஃபில் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே உள்ளே போட்டு அவர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக உரியிறாரு. ஸோ உறிஞ்சால் பாதி வரும் பார்த்தீங்களா, ஸோ அப்படி பாதி வரும்போது டக்குனு எடுத்து உங்களோட வாயில் வைக்கிறாரு. அது வந்துட்டு அப்படியே லைட்டாக உங்களோட வாய்க்கு அப்படி ட்ராவல் ஆகுது அந்த ஜூஸு. ஸோ அப்படி ஆகுறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது, ஏய் என்னோட மூளை வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாகவே குடிச்சிருப்பீங்க
தூக்கத்திலேயே. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு, இந்த பேனா நல்ல வேலை யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போய் படுக்கிறாரு. இப்போதான் நல்லா தூக்கம் வருது அவருக்கு, நல்லா தூங்கிட்டாரு. ஸோ விடிஞ்சு அப்படியே லைட்டாக நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒரு 5 மணி போல் நீங்கள் எந்திரிச்சுப்பீங்க. எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்ட் ஆகுது. மூஞ்சிக்கிட்ட அப்படி கண்ணை கையை வச்சு தேய்ப்போல, கண்ணெல்லாம் தேய்ப்போல, அப்படி தேய்க்கிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் நல்லா திறந்து பார்க்குறீங்க. கை ஃபுல்லாக ஒரு கட்டு போட்டுருக்குது. பயந்துட்டீங்க, என்னடா ஆச்சு என் கைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபுல்லாக மருந்து வச்சு கட்டு போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே 2 கை திருப்பி திருப்பி பார்த்துட்டு, யார் இதெல்லாம் பண்ணிவிட்டா, அம்மாக்கு இது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறீங்க. யாருமே இன்னும் வரல. வெளியே போனக்கார் இன்னுமே வரல. ஒரு வேளை இவர் தான் பண்ணியிருப்பாரோ, இவர் மட்டும் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறீங்க. ஜிமின் நல்லா அப்போ தான் தூங்கியிருப்பாரு. சரி ஓகே, எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, இப்போ குக் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் வேலைலாம் இருக்குல்ல, அதனால போயிட்டு குக் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஆனால் நேற்று ஒரு வழியும் தெரியல. பட் இன்றைக்கி அந்த காய லைட்டாக ஒரு மாதிரி காய ஆரம்பிக்கிறப்போ வலி வரும்ல. ஸோ அப்படியே இழுத்து இழுத்து பிடிக்குது. உங்களால் அசைக்க கூட முடியல விரலெல்லாம். அப்படியே 2 கை வச்சுட்டு அழுக்க வந்துருச்சு. அப்படியே வாசலில் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் நேற்று காலையில் போன கார் ரிட்டன் வருது. ஸோ அந்த காரை பார்த்தது, அட பாவிங்களா எங்கடா போனாங்க இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கையில் மருதாணி வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கை ஃபுல்லாகவே கட்டு, எல்லா விரலையும் கட்டு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கார் விட்டு எல்லாம் இறங்கி வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது யார் பார்க்குறாங்க அப்படின்னா, சிக்கியோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் உங்கள் கை பார்க்குறாங்க. என்னடா அது கையில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது அத்தை இப்படி ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு, அடைய என்னாச்சும் உன் கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அத்தை எனக்கே தெரியலத்த அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி எது கட்டு போட்டிருக்க அப்படின்னு சொல்லவும், கட்டு போட்டிருக்கிறதா, அது வந்துட்டு என் கையில் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடியெல்லாம் கிழிச்சிருச்சு, அதனால இந்த மாதிரி கட்டு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லவும், கட்டு போட்டிருக்குதா, யார் போட்டு விட்டா, இப்படி ஏதோ மருதாணி வச்ச மாதிரி எல்லா விரலுக்கும் போட்டு விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தெரியலத்த யார் போட்டு விட்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெக்கிக்கு புரியுது, ஒரு வேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுறாரு. ஸோ உங்கள் கை ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டை பார்த்தது உங்கள் அத்தைக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ காயம் ஆயிருக்கா, என்னாச்சுன்னு தெரியலையே, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை சார், கண்ணாடி கிழிச்சிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு தரேன், எங்கே போயிட்டீங்க எல்லாருன்னு கேட்கவும், அவங்க வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தங்க ரிலேட்டிவ் வீடு இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அன் டைமில் எதுக்கு அதாவது கிராமத்துக்குலாம் அன் டைம்லலாம் வண்டியில் போக வேணாம்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்கன்ட்டு அங்கேயே இருந்துட்டோம். அதே இப்போ காலைல நேரமே எழுந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவங்க வந்துட்டு ஏது இந்த கை வச்சு நீ காஃபி போட போறியா, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க அங்கிருந்து. என்னடி ஆச்சு, கையில் எப்படி வச்சிருக்க உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்குறோம். ஐயோ எத்தனை பேத்துக்கு நான் எத்தனை தடவை சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் அடிபட்டுச்சு, அதனால இந்த மாதிரி கட்டு போட்டுருக்குது, மற்றபடி என்கிட்ட எந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ விளையாட்டுத்தனமாக தான் பேசுறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உங்க மம்மி வந்துட்டு பரவாயில்ல நான் காஃபி போட்டு தரேன், நீங்கள் எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் வந்து மேலே தூங்கிட்டு இருக்காருல, அவருக்கு காஃபி வேணும்ல, இவங்க எல்லாரும் இங்கே குடிக்கிறாங்க, ஓகே அவருக்கு அங்கே வேணும்ல, ஸோ காஃபி வந்துட்டு கொடுங்க, நான் கொண்டு போய் அங்கே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பார்க்குறாரு ஜெகே, ஏது இந்த கை வச்சுட்டு நீ காஃபி எப்படி தூக்கிட்டு போவேன், வாயில் கடிச்சு தூக்கிட்டு போவேன், இல்லை தலையில் தூக்கிட்டு போவியான்னு கேட்குறாரு. ஜெகே மாமா அப்புறம் என்ன பண்ணுறது, அவர் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாள், நீ எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா, இப்போ நான் தானே அவரை பார்த்துக்கணும், பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி சொல்லவும் உங்களோட அத்தைக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது. நான் அப்பவே சொன்னேன்ல ஜெகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியுதுமா உங்களோட ஆசை நிறைவேறிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் சொல்லவும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதான் அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ ஜெயிக்க அதான் சொல்றாரு, உனக்கு அவளை தானே பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கடவுள் போட்டு முடிச்சுடா, நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவனுக்கு எது நல்லதோ அதை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஆனாலும் ஜெயிக்க வந்துட்டு எங்கே பாரு, இந்த மாதிரி மருதாணி வச்ச மாதிரி கை ஃபுல்லாகவே கட்டு போட்டுட்டு நீ அங்கே காஃபியில் தூக்கிட்டு போக முடியாது, உள்ள கையில் வச்சா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்போ நான் எப்படி கொண்டு போவேன்னு சொல்லவும், நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க காஃபி எடுத்து போறாரு. ஸோ ஜெய்க்கு உள்ள ரூம்குள்ளே போகிறப்பே அவர் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஜிமினை வச்சு டீஸ் பண்ணிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே இந்த காஃபி வச்சுட்டு டே ஜிம்னா எந்திரா அப்படின்னு சொல்லவும், நீ கொஞ்சம் நேரம் தூக்கம் வருது, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைடா உன் ஒய்ஃபு காஃபி போட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லவும், அவள் காஃபி போட்டு கொடுத்தாளா, அவளுக்கு தான் கையில் அடிபட்டுருந்துச்சு அப்படின்ட்டு வாயில் முனவிட்டாரு. எது அடிபட்டுருந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், இல்லைடா எனக்கு தெரியல, நான் அது ஏதோ கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் கண்ணை முடிக்கிறாரு. வெளியே வந்து யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஜேகே இருந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கீழே மட்டும் வந்து அவள் கையை பாரு, அவள் கையில் வந்துட்டு கட்டு போட்டு வச்சிருக்கிறா, எப்படி தெரியுமா, கையெல்லாம் விரலுக்கு ஃபுல்லாக சுற்றி 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 அவ்வளோ பெரிய பெரிய கட்டு, அவள் கையை விட அந்த கட்டு தானே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஆக்வர்டாக இருக்குது, ஐயோ நான் தானே போட்டேன், அப்போ அப்படி கட்டு போடக்கூடாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா நீங்க தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டியா என்ன, ஏன்னா அவள் கேட்டா நான் இந்த மாதிரி கட்டு போட்டுக்கல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போது நாங்களும் இல்லை, நீ மட்டும் தான் நீங்கள் இருந்த அப்படின்னு சொல்லவும், ஏச்சி நான் இதுக்கு அவள் கையிலலாம் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது, நான்லாம் பண்ணல, மேபி அவள் தூக்கத்தில் இது போட்டிருப்பா, அவளுக்கு வந்துட்டு எப்படி சொல்லணும்னு தெரியாமல் இப்படி உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஏதோ உளறிட்டு காப்பி எடுத்து குடிச்சிட்டு ஓடிடுறாரு. ஜெகிக்கு சமயம் சிரிப்பு வருது, அட காப்பி பிடிக்கலன்ட்டு இதெல்லாம் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படியே எழுந்து கீழே வந்துடுறாரு.
ஜேகே கீழே வரத பார்த்துட்டு நீங்கள் ஜேகே மாமா ஜிமின் மாமா எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எந்திரிச்சிட்டாமா, நீ கொடுத்த காஃபி கூட குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து நீங்களும் எந்தமோ தெரியல, நீங்கள் பாட்டுக்கு அவர்கிட்ட போய் பேசணும் போல தோணும் போல, நீங்கள் சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. சின்ன பொண்ணு நினச்சா ஒரே நாளில் வந்துட்டு இவ்வளோ பக்குவம் ஆயிட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் நினச்சி பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல பொண்ணு ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யாருக்கு தெரியும் உங்கள் 2 பேத்துக்கு ஒரு மாதிரி போரே நடந்துட்டு இருக்குன்னு அப்படிங்கிறது. அப்படி மேலே போகிறீங்க. மேலே போனது ஜிமி வந்துட்டு உள்ள உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, எங்க ஒரு நிமிஷம் உள்ள வரட்டா அப்படின்னு கேட்கவும், எதுக்குன்னு கேட்குறாரு. இல்லைங்க என்னோட ரூம் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளில போய் பார்க்குறாரு. எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை உன்னோட ரூம் தானே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த கட்டு நீங்கள் போட்டு விட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த கையை 2 ஆட்டி ஆட்டி காட்டுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு எதுக்கு இப்போ இந்த கை இப்படி ஆட்டிட்டு இருக்கிற, ஆல்ரெடி பெயினாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இல்லையே அப்படின்னு இங்கே சொல்கிறீங்க. இல்லை அது வலிக்கும் சாட்டாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இது நீங்களா பண்ணி விட்டீங்கன்னு சொல்லவும், என்னை பார்த்தா உனக்கு வேறு வேலை இல்லாத மாதிரி தெரியுதா, நான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி கட்டளை போட்டு விடுவேன்னு உனக்கு கனவுல கூட நினச்சி பார்த்துல, அது ஓகேவா, உனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு புரியல, அப்போ யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அந்த கை இருந்தாலும், இங்கே பாரு இதெல்லாம் ஓவராக இமேஜின் பண்ணிக்காத, நான் உன் பக்கத்தில் கூட வரமாட்டேன், நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது ஓகேவா, நான் சொன்னது புரிஞ்சில்ல, நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அவர் சிரிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது மட்டும் மறுபடியும் கஷ்டமாக இருக்குது. அவர் அந்த மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் திரும்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் வரலன்னா உங்களை யாருங்க பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் அதிகமாக சிரிப்பாக வருது. ப்ளஷ் ஆகியா, இவ்வளோ நாள் நீ என்ன பார்த்துக்கிட்டேன், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு, நான் என்ன தப்பாக கேட்டேன், நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் என்னை விட மாட்டாங்களே, நீ அங்கே போன்னு சொல்லுவாங்க, அங்கே வரலான்னு பார்த்தா அவங்க கிட்ட, அதாவது நீங்கள் என்ன இங்கே இருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமிக்கு சமையல் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் வரலன்னா யாரும் உங்களை பார்த்துக்குவான்னு கேட்டிருப்பீங்களே. அதனால அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கீழே இறங்கி போகிறத வந்துட்டு அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. கீழே இருக்கிற எல்லாருமே, என்னடா இன்னைக்கு பையன் சிரிச்சுட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் மேலே போனீங்க, அவர் வரும்போது சிரிச்சுட்டு வராரா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. ஜேகே வந்துட்டு கம்மல் இருக்காம, என்ன தம்பி ஒரு மாதிரி ஷை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிம்மி உடனே, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, காமல கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாம், அதனால உனக்கு எந்நேரம் இந்த மாதிரி தான் தோணும், வாய் மூடிட்டு போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் வெளில போயிடறாரு. வெளில செம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. எல்லாத்துக்கும் சிரிப்பாக வருது, இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. வெளியே ஓடி போய் நின்னதுமே ஜிமினுக்கு அதே தான் தோணுது. நமக்கு என்ன ஆச்சு, நம்ம இந்த மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு ஷையெல்லாம் ஆகிட்டு வரோம், இதுக்கு நமக்கு கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகுது, ஏன் ரெட் ஆகுது அப்படின்ட்டு அவர் போட்டு கணத்தெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காரு. இந்நேரம் அவள் பேசுறதுக்கு எனக்கு கோவம்லாம் வந்திருக்கு, நீ ஏன் ஷை ஆகுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இல்லை அதெல்லாம் இவ ஒரு பட்டிக்காடு, இவர்கிட்டலாம் நமக்கு எப்படி சொல்கிறது, இவளுக்கு ஒழுங்காக இங்கிலீஷும் வராது, ஒழுங்காக கொரியனும் பேச வராது, எதுவுமே ஒழுங்காக பேச மாட்டா, டீசெண்டாக பேசவே மாட்டா. இவளை கூட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ கூட கொடுக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் மேமே அப்படின்பா, அத்தனை பேத்து முன்னாடி மேமானா அவ்வளோதான் மனம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படி இப்போ யோசிச்சுட்டு நிற்க டக்குன்னு நீங்களும் வந்துட்டு மாமா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்காரு. வந்துட்டாடா, இவளை நினைச்சாலே வந்தாரா, இவளை நினைக்கவே கூடாது இனிமே, ஆமாம் நம்ம இவளை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்ப கன்ஃபியூஸாகவே இருக்குது. சரி ஓகே அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு, இல்லை அது வந்துட்டு உங்களுக்கு ப்ரஷ் பண்ணணுமாமாவே, ஸோ இந்தாங்க இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் இதில் தான் விளக்குவீங்களா பல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் வேறு இதில் விளக்குவாங்க உங்கள் ஊர்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நாங்கள் கையில் விளக்கிப்போம், இல்லைன்னா குச்சியில் விளக்கிப்போம்னு சொல்லிட்டு அந்த வேப்பங்குச்சியெல்லாம் காட்டுறீங்க, கையில் வந்துட்டு காட்டுறீங்க. கையிலன்னா வெறும் கையில் தேப்பியான்னு கேட்கவும், இல்லை பல்பொடி இருக்கும், இல்லைனா செங்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, செங்கலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் சூப்பராக அழுக்கு போகும் தெரியுமா, நிறையா ஏதாவது நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா பல்ல ஏதாவது மாட்டிக்கும், நான் செங்கல் போட்டு தேய்ச்சி வச்சுக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடக்கடவுளே, கண்டிப்பாக இவெல்லாம் நமக்கு செட்டே ஆக மாட்டா ஜிமினா, இவளை இங்கேயே விட்டுட்டு போகிறதா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, சரி ஓகே போ எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. உங்களுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, எப்படியாவது ஜிமின் கூட அவங்க வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அவங்க மம்மி பேசிட்டு இருக்கிறத கேட்டிருப்பீங்க, அதாவது உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது எல்லாமே சாராவுக்கு கொடுத்து வைக்கல, ஆனால் இவளோட நல்ல மனசுக்கு இவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, இவள் ஹாப்பியாக இருப்பா, இவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு வேலை இவளுக்கு செட் ஆகலை, அந்த பையனுக்கு இவ்வளோ பிடிக்கல, இல்லை இவளுக்கு அந்த பையனை பிடிக்கலன்னா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதே தெரியல, நான் வந்துட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியிலே செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எதுவும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இவங்க வீட்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு இதை பார்த்து கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற வழி எப்படியாவது ஜிமினை கரெக்ட் பண்ணி அவரோட வீட்டுக்கு போயிடணும். அங்கே போய் அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் கூட பரவாயில்ல, பட் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான், அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை ஐஸ் வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு அவரும் கொஞ்சம் கூட மசிகிற மாதிரி இல்லை.
ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு ஜிகே மாமா ஜிம்மி மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்கு நீ போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயாச்சி நான் அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன், அதெல்லாம் ஆம்பளை பசங்க போட்டுக்கிறது. நான் அவருக்கு தான் கேட்குறேன், அவர் பல்லுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், நீ என்ன அவனுக்கு வேலைக்காரியா, நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்து போகிற, வேணா அவன் வந்து எடுத்துட்டு ஜெகே சொல்கிறாரு. ஜெகேவோட அம்மா தான் வந்து நீங்கள் பார்ப்பா கல்யாணம் ஆன புதுசில் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஆசையெல்லாம் என்னம்மா பேசுகிறேன்னு. இல்லடா அது வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவளுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அவள் கொண்டு போய் கொடுத்துருக்கா, அவன் புடிச்சுனா அவன் பார்த்துக்குவா, உன் வேலையை நீ பாருடா அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதான், நாளைக்கு எனக்கு ஒருத்தி வருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜேகேவும் போயிட்டு ஜிம்மோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் கையில் வாங்கிட்டு எப்படியாவது இதை வச்சு கரெக்ட் பண்ணி ஜிம் கூட வீட்டுக்கு போயிடணும் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஜிம் அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்பார்ல, ஸோ அப்படி திரும்பி பார்க்குறாரு. சும்மா எதாச்சும் பார்த்துருப்பாரு, நீங்கள் தான் ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்னமோ தெரியல, ஃபுல்லாக எல்லா இடமும் பிளர் ஆகி நீங்கள் மட்டும் நல்லா ஃபோக்கஸாக தெரியுறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ மறுபடியும் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குடிச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் நேராக ஓடி போயிட்டு ஜிம்மிக்கிட்ட வாங்க மாமா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படிங்கிறாரு. குளிக்கிறதுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், போகலாமா என்னடி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லைங்க மாமா நேற்று நீங்கள் அங்கே அந்த மோட்டரில் குளிச்சிங்க இல்லை, அங்கே தான் போகணும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு நீ எதுக்கு வர, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் இல்லை, அம்மா வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், கொடு அப்படிங்கிறாரு. இல்லைங்க அது வரைக்கும் கொண்டு வந்து தர சொன்னாங்க, போன வழியில் நிறைய பாம்புக்கு இது வரும், ஸோ நீங்கள் பயந்துட்டு என்ன பண்ணுறது, அதனால தான் நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, துணைக்கு வர ஆள் சைஸை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தான் வராரு, பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறமா அவர் போயிட்டு சரி நான் குளிச்சுக்கிறேன், நீ அந்த பக்கம் போ அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் குளிங்க, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. லூசா நீ, நான் குளிக்கணும், அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லைங்க ஏதாவது பாம்பு பூச்சிக்கின்னு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் தானே உங்களை பத்திரமா பார்த்துக்கணும், அதனால இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியாவது நின்று சொல்ல அப்படிங்கிறாரு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன யோசனைனா, எப்படியாவது பேசி அவங்க வீட்டுக்கு போயிடணும், இங்கே இருந்தோம் அப்படின்னா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, அது மட்டும் தான். ஸோ ஜிம்மினுக்கு வந்து அந்த இடத்துல குளிக்கவே முடியல, நீங்கள் எங்கேயாவது திரும்பிட்டு என்ன பண்ணுறது, மானமே போயிருமேன்னு நினச்சிட்டு அப்படியே அவர் வந்துட்டு நின்றுட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் டக்குன்னு திரும்புறீங்க, அவர் நினச்ச மாதிரியே திரும்பிட்டீங்க. அவர்கிட்ட பற்றி நினச்ச நீ அப்படின்னு நான் சொன்னேன், குளிக்க போயிடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி தடம் பிடிச்சிருக்காரு. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல குளிங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. ஸோ ஜிமின் கேட்குறாரு, இங்கே பாரு நீ இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி குளிப்பேன், அதனால நீ அந்த பக்கம் திரும்பவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை கட்டுறதுக்கு வராரு. நீங்கள் வந்துட்டு கண்ணெல்லாம் கட்டாதீங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்படி குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்கள் வைஃப் தான், அதனால என்னம்மா ஆசை வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒரு கொட்டு, நீங்கள் ஐயோ அம்மாங்கிறீங்க. தலையிலேயே ஒரு கொட்டு கட்டிட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே உங்கள் கண்ணை கட்டி அப்படி நிற்க வச்சிட்டாரு. பார்க்கறதுக்கு அப்படியே சோளை கட்டு பொம்மை மாதிரியே இருக்கீங்க. உங்களோட 2 கண்ணையும் கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. சரி ஓகே நான் சொல்கிறதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே 2 கையை அப்படி நீட்டிக்கோ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படி நீட்டிக்கிறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு அச்சசல் சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்கா. சரி இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு ஜிமின் ஃபுல்லாக நல்லா குளிச்சிருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிறாரு. மாற்றிட்டு உங்களை வந்துட்டு பார்க்குறாரு. கூப்பிடலாமாண்ணா, ஆனால் நீங்கள் வந்துட்டு குளிச்சிட்டிங்களா போகலாமா, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. அப்படியா கொஞ்ச நேரம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசல அப்படியே சத்தமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கே போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக வேறு ட்ரெஸ் மாற்றுவோம்ல, ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே வராரு. கீழே வந்து தலையெல்லாம் துவட்டிட்டு அம்மா எங்கே ஜிகே காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிகேவா அவன் குளிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே நேற்று 2 பேரும் எங்கேயோ குளிச்சிங்களாமாவே, அந்த இடம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா, ஸோ அங்கேயே தான் போவேன்ட்டு போயிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு ஜிம்மியோட அப்பா சொல்லவும், ஜிம்மி வந்துட்டு ஏதோ அங்கே போனானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா நீங்கள் தான் இன்னும் கண்ணை கட்டி அங்கேயே நிற்கிறீங்களே, உங்களால் பொறுக்க முடியலன்னா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் ஜேகே தானே இருப்பார், அவர் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே குளிச்சிருப்பாரு. அதனால ஜிம்மிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவர் அந்த பக்கம் வெளியே வரத்துக்குள்ள இந்த பக்கம் ஜேகே வந்துட்டாரு. ஸோ பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே எப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பாரு. நீங்கள் எப்படியே 2 கையும் நீட்டி சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கவும், பரவாயில்லையே ட்ரெஸ் போடுறதுக்கு நீட்டாக தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் உங்களோட கையில் போட்டுட்டு அவர் பாட்டு குளிக்க போகிறாரு. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஜிமின் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இதை நின்றுட்டே இருக்கிறீங்க. அவர் போய் குளிச்சுட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே அவன் வேற ஒன்றுமே இல்லாமல் குளிக்கிற ஆளாச்சே, இவன் போய் கண்ணை திறந்து பார்த்துட்டானா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் ஓடி வந்துட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் லைட்டாக அந்த கண்ணு திறக்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த கண்ணை கட்டியிருக்கிறவங்களோட துணி மேலே கையை வைக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மின் நினச்ச மாதிரியே ஒன்றுமே இல்லாமல் தான் குளிச்சுட்டு இருக்காரு. அப்படி தொட்டிக்குள்ள யாருமே இல்லைல்ல. ஸோ செம ஹாப்பியாக அப்படியே அந்த தண்ணியை என்ஜாய் பண்ணி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டே குளிச்சுட்டு இருக்காரு.
ஸோ ஜேகே இந்த பக்கம் ஷர்ட் மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு என்னாலும் சரி அவளை மட்டும் பார்க்கவே விட்டுறக்கூடாது, அவனை சும்மாவே மாமா மாமான்னு திரிவாளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஜெலஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அது இருக்குது. ஜேகேவை மட்டும் பார்க்கவே விட மாட்டார் உங்களை. அது மாதிரி தான் செம்மையாக அப்படி தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, இவனுக்கு என்னாச்சு இப்படி ஓடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்திருப்பீங்களா, உங்களுக்கு கையெல்லாம் வலி எடுத்துச்சு, இதில் கை வேறு நீட்டிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. அது பத்தாததுக்கு ஜேகே துணியெல்லாம் கொண்டு வந்து உங்கள் கை மேலே போட்டிருப்பாரா. ஸோ உங்களுக்கு கை வலி எடுத்துச்சு, இதுக்கு மேலே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கண்ணை கட்டிக்கிற துணி இருக்குதுல்ல, ஸோ அதை கழட்டிடுறீங்க. ஸோ கழட்டிட்டு திரும்பலான்னு திரும்பிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அங்கேயும் ஜிமின் வந்துட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எஃபெக்டை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்தது ஜேகேவை நீங்கள் பார்த்தீங்களா, இல்லைனா ஜிமின் வந்து தடுத்துட்டாரா அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா டியர்? ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் டாட்டா.